வணக்கம் நண்பா. நான் உங்கள் சவுண்டர் தமிழா. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ஓப்பனான அந்த கேப் அப்பை வச்சு ஆர்டர் எடுக்கிறத பற்றி பார்ப்போம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளாகவே வெறும் சைடு வேஸ்லேயே தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த கேப் அப் போட்ட ஜோனை மார்க்கெட் தாண்டி கீழே போகவே இல்லை. அதனால் நம்ம சைடு வேஸ்லேயே இருக்கிறதுனால சரியாக ஆர்டர் எடுக்கலை. அந்த கேப் அப்பை மட்டும் டச் பண்ணிட்டு சைடு வேஸ்லேயே பேங்க் நிஃப்டி மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. சரி, ஓகே. அந்த கேப்பை ஓப்பனான கேப் அப்பை ஃபேர் வேல்யூ கேப்பாக மார்க் பண்ணிக்குவோம். எஃப்விஜி மார்க்கெட் இப்போ அதை டேப் பண்ணிட்டு ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு எஃப்விஜி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸில் வச்சு பாருங்கள். அந்த டைம் ஃப்ரேமில் அங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அதை மார்க் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் பார்க்க போனால் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கணும். ஒரு அப் மூமெண்ட்டோ இல்லை டவுன் மூமெண்ட்டோ பெரிய மூவ் பண்ண போகிறாங்கன்னா ஒரு அமைப்பு மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆகணும்னு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கணும். அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணுற விதத்தில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பேட்டர்ன் கொடுப்பாங்க. சார்ட் பேட்டர்னில் இல்லை சைடு வேஸில் கொஞ்சம் நேரம் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்லேயோ இல்லை டவுன்லேயோ ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே போல் மார்க்கெட் அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் சைடு வேஸில் இருந்துட்டு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாங்க. எஸ்டர்டே சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணது இந்த விதத்தில் தான். ஓகே நண்பா, இனிமேல் நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட சேர்த்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் எஸ்எம்சி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோவில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எப்படி நம்ம எஸ்எம்சி மார்க் பண்ணுறது, ஆர்டர் எடுக்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நேற்று நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாங்க. அதை கேப்சர் பண்ணியாச்சு. இந்த வகையில் தான் எஸ்எம்சி ஒர்க் ஆகுது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க நண்பா. தேங்க்யூ.